ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2023 ஒரு இந்தோனேஷியன் படமாக வெளியான ஆண்ட்ரோகாகி. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் பிரணி. இவங்க பேசிக்காக ஒரு ஸ்கூல் டீச்சரு, அதுவும் இவங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த ஸ்கூலில் அடுத்த பிரின்சிபல் இவங்க தான் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறாங்க. இப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு பசங்களை எப்பயுமே ரொம்ப செல்லமாக நமக்கு பிடிக்கும்ல ஒரு டீச்சர், எப்பயுமே நம்மளுடைய ஸ்கூலில் அந்த மாதிரியே பசங்களை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு டீச்சரு. அவங்க ஏதாவது தப்பை பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட அதுக்கு இவங்க கொடுக்குற தண்டனை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதாவது டீச்சர் ஏதோ நம்மளை பழி வாங்கிருச்சுப்பா அப்படின்னு மட்டும் பசங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வராமல், அதுக்கு பதிலாக அவங்களுக்கு கொடுக்குற அந்த பனிஷ்மெண்ட்லேயே அவங்க இந்த தப்பை இனிமேல் நம்ம பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாதுன்னு மிஸ் சொன்னாங்க அப்படின்னு அவங்களே உணரக்கூடிய வகையில் தான் ஒரு பனிஷ்மெண்ட்டை இவங்க கொடுப்பாங்க. இப்படி ஒரு டீச்சர் இவங்களுக்கு ஹஸ்பண்டு, பொண்ணு, பையன் அப்படின்னு எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு அழகான குடும்பம் இருக்குது. இவங்களுடைய பையன் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக வேறு இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் நம்ம கதாநாயகி இருக்காங்களே, அந்த அம்மா ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. போனால் அங்கே ஒரு பொருள் அதை வாங்கிறதுக்கு க்யூவில் பயங்கரமாக லாங் லைன் நிற்கிது. இவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க, இன்னொரு லைன் ஒன்று அப்படி எல்லாரும் வரிசைக்கு கட்டி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த தருணத்தில் திடீர்னு ஒரு ஆள் நடுவில், சார் அப்படி எனக்கு சேர்த்து வாங்கிருங்க அப்படின்னு நம்ம ஊரில் பண்ணுவோம் இல்லையா, டிக்கெட் வாங்குறதுக்கு அந்த மாதிரி கொடுப்போம் அப்படின்னு கொடுக்க போக, இவங்க ஒரு டீச்சர் வேறு இல்லையா, பொலிச்சுன்னு கோவம் வந்துருச்சு இவங்களுக்கு. இங்கே பாருங்கள், இவ்வளோ பேர் லைன் நின்றுட்டுருக்கோம்ல, அங்கே ஏற்கனவே அந்த பொருள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் முதல்ல கொடுங்க, நீங்கள் மாட்டுக்கு நீ இப்போ தான் வந்த, இவ்வளோ பேர் லைனில் நின்றுக்கிட்டு இருக்கோம், நீ மாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டா, அப்போ இவ்வளோ நேரம் லைனில் நின்று எங்களுக்கு அந்த பொருள் நாங்கள் போகும்போது இல்லை அப்படின்னா அப்போ நாங்களே என்ன இழிச்சு வாயா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல போக, அந்த ஆள் ஒரு வாக்குவாதத்தில் இறங்குறான் நம்ம கதாநாயகியோட. அப்போ இவங்க ஒரு விஷயத்தை சொல்லி அந்த ஆளை திட்டுறாங்கிறத விட இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆளை. ஆனால் இது அந்த லைனில் நின்றுட்டு இருக்க ஒரு பயவுள்ள வீடியோ பண்ணி அந்த வீடியோவை வெளியே விட்டு அது வைரல் வீடியோவாக போயிடுது. இப்போ என்ன மேட்ரு இதில் அப்படின்னா, கதாநாயகி அந்த ஒரு வார்த்தையை சொல்லி அந்த நபரை கண்டிச்சாங்க இல்லையா, அது அந்த வீடியோவில் ரெக்கார்டான வாய்ஸில் கொஞ்சம் மேனிப்புலேட் ஆகி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சரியாக புரியலை பல பேத்துக்கு. ஆனால் இவனை என்ன நாயே அப்படின்னு கேட்ட மாதிரி ஒரு புரிதல் தான் அந்த வீடியோவை பார்த்த எல்லாத்துக்குமே வருது. இப்போ உடனே அப்புறம் என்ன, இதுக்கு ஒரு பெரிய குரூப்பே இருக்கே, அவங்களுக்கு வேலை வெட்டி இருக்குதோ இல்லையோ, என்னங்க காலையிலேருந்து இருக்கும், எவனையுமே காரி துப்ப முடியல, ஒரு ரூபாயை கூட எங்கேயும் சிக்க மாட்டேங்கிறேன் நம்மக்கிட்ட, நம்ம மேனேஜர் மாதிரி இருக்க கோவத்தெல்லாம் எவங்கிட்ட காட்டுறது அப்படின்னே சுற்றுவாங்க பாருங்க ஒரு குரூப்பு. சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக அப்படி தானே குரூப் இன்றைக்கி லட்சமாக கோடான கோடி பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பொழுதுபோக்கு இல்லாமல் எவனை திட்டுறது, யாரை அவமதித்து பேசலாம், யார் மேலே சாணியை கரைச்சி ஊற்றலாம் அப்படின்னே சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய அந்த உன்னதமான உள்ளங்கள் எல்லாம் களத்தில் இறங்கி, இந்த மாதிரிலாம் ஒரு டீச்சரா, இவளுக்கெல்லாம் டீச்சராக இருக்கிறதுக்கே அருகதை கிடையாது முதல்ல. இப்படி ஒரு பப்ளிக்கில் ஒருத்தனை இந்த அளவுக்கு அவமரியாதையாக ஒரு பொம்பளை பேசுது அப்படின்னா, அப்போ இந்த மாதிரிலாம் இதுகிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணணும், இல்லை அந்த பசங்க நாளைக்கு எந்த லட்சணத்தில் வளருவாங்க, இந்த அம்மாவெல்லாம் உடனே அந்த ஸ்கூலை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு பக்கம் கங்கனை கட்டி அதை ட்ரெண்டிங்கெல்லாம் பண்ணி விட்டு, ஏன்பா லைனில் வாப்பான்னு ஒருத்தனை சொன்னது ஒரு தப்பாயா அப்படின்னு கதாநாயகியை கதறி அழக்கூடிய லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுறாங்க நம்ம கதாநாயகியை. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் இந்தோனேஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் 2023 17 கேட்டகரியில் நாமினேட் ஆகி 2 கேட்டகரியில் அவார்டை வின் பண்ணியிருக்கு. இதில் பெஸ்ட் ஆக்ட்ரஸுக்கு நம்ம கதாநாயகியும், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸுக்கு அந்த அவார்டை கதாநாயகியுடைய பொண்ணாக ப்ளே பண்ண அந்த ஆர்டிஸ்ட்டும் தான் வாங்கியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பப்ளிக்கில் ஒரு விஷயம் பண்ணும்போதும் சரி, மீடியாவில் இப்போ பேசுகிறோம் இல்லையா, இந்த மாதிரி பேசும்போதும் சரி, நீங்கள் என்ன பேசினாலும் அதில் குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்குனே இங்கே பல கண்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளவு நல்லதாக சொன்னாலும் சரி, எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை அவங்களுக்காக பாவம் சொல்கிறோம்ல அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சரி, அதையும் எகத்தாளம் பண்ணி நக்கல் நையாண்டியாக பேசி உங்களை அவமதித்து உங்கள் மேலே இங்கே கரைச்சி ஊற்றுறதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் பொது வெளியில் ஒரு கருத்தை நீங்கள் வைக்கும்போது 1க்கு 9 தடவை யோசிச்சுட்டு வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னா அதனுடைய விளைவுகள் என்னென்னவாக பின்னாடி இருக்கும் அப்படிங்கிறத அழகாக பேசின ஒரு படம் இது. ஒரு நல்ல படம்.
நீங்கள் பெரிய அப்படியே வாய்ப்பே கிடையாதுங்க, இந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் ஃபிலிம்லாம் உலகத்தில் வந்ததே கிடையாது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பெல்லாம் தேவையில்லை. டெஃபினட்டாக ஒரு நல்ல வாட்ச்சு, நல்ல உலகத்தரமான நல்ல உலக படங்கள்லாம் நல்ல படங்கள் பார்க்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்க, அணுவாக ரசித்து பார்க்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் பாருங்கள். இந்த படத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மெசேஜும் இருக்குது. படத்தில் கதாநாயகியும் சரி, நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய பொண்ணா பண்ண அவங்க 2 பேர் மட்டும் இல்லை, இவங்க 2 பேர் தான் அவார்டை வின் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தை நடித்த எல்லாருமே அவங்கவுங்க அந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப அழகாகவே கொண்டு வந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். டெக்னிக்கலி டெஃபினட்டாக சூப்பரான ஒரு படம். இந்த கதைக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருக்கும். சினிமோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங்னு இந்த படத்துக்கு தேவையான அவ்வளோ விஷயங்களும், சவுண்ட் டிசைனிங் வரைக்கும் தேவையான அவ்வளோ விஷயங்களும் இருக்குது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு உயிர்ப்பான கதைக்களம். இது பரபரன்னு பற்றிட்டு போக்குற ஒரு கதைக்களம் கிடையாது. இது முதல்ல நான் தெளிவாக எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிட்டேன். நான் ஒரு த்ரில்லர் மோடில் இருக்கும்னு நினச்செல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் தேவையே இல்லை. நான் தான் சொல்கிறேனே, ஒரு சாதாரண ஒரு விஷயம் அது பப்ளிக்கில் பேசப்படும் பொழுது அது எப்படி திரிச்சு எந்த அளவுக்கு கொண்டு போகுது, கடைசியாக இதை பேசினவங்க எங்க நான் ஒன்றுமே பேசலைங்க அப்படின்னா கூட இந்த சோஷியல் மீடியாவுடைய அந்த ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது முகம் தெரியாத இந்த நபர்கள் கடைசியில் அதெல்லாம் முடியாதுங்க, இன்றைக்கி நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. சும்மா வாயிலேயே தேவையில்லாமல் இவங்க சும்மா ஒரு வார்த்தையை அப்படி கமெண்ட்டில் சும்மா அப்படி வீசிட்டு போகிறது. உண்மையாக அந்த ஒரு கிரியேட்டராக இருக்கட்டும், ஒரு யூடியூப் நடத்துறீங்கன்னா அந்த கிரியேட்டராக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுகிறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சலை உண்டாக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்ட்டு அவர் போயிடுவாப்ல, அவ்வளோதான். அவர் போட்டு அந்த ஒரே ஒரு கமெண்ட்டு தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு 1000 கமெண்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன நினைப்பார், என்ன 1000 பேரும் இப்படி பேசிட்டோங்கிறாங்க, அப்போ நம்ம தப்பாக தான் பேசிட்டோமோ. இதுதான் ஹியூமன் டெண்டன்சி. இது உங்களுக்கு எனக்கு இல்லை, யாராக இருந்தாலும் இப்படி ஒரு கேங்காக ஒரு விஷயங்கள் மொத்தமாக வந்து அவங்கவுங்க குப்பையை கொண்டு வந்து ஒரு இடத்துல கொட்டும் போது நமக்கே வந்து ஒரு தடுமாற்றம் வந்துடும், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் தேவையில்லாமல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை எப்பயுமே பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை அழகான விட்ட படம் இது. இதனுடைய கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதில் என்ன இன்னொரு மேட்ரு அப்படின்னா, புலிவாலை பிடிச்ச கதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு இடத்துல பிடிச்சா பரவாயில்ல, சரி புலிவாலை பிடிச்சி விட்டால் வேறு வழி கிடையாது, புலி எப்போ கடிக்குதோ இல்லையோ, ஒன்று அதை விடவும் முடியாது, விட்டுட்டு ஓடவும் முடியாது, பிடிக்கவும் முடியாதுங்கிற நிலைமையாக ஒரு பக்கம் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நம்ம கதாநாயகி தொட்டதெல்லாம் பற்றிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில் அவங்க என்ன விஷயத்தை பண்ணாலும் அடுத்தடுத்தது பிரச்சனையாகிக்கிட்டே போகும். அது நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. என்ன பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல படம், ஒரு டீசெண்டான வாட்ச், நல்ல படம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். அடல் கன்னடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது, இது ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். என்கிட்ட கேட்டிங்கன்னா ஃபேமிலியோடு நீங்கள் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு நல்ல படம் தான் இது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.